Hi friends, welcome to Bonnie Nature Kitchen. நம்ம இன்னைக்கு பனீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை சிகப்பு குடமிளகாய், கோஸ், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பட்டாணி, கார்ன் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பனீர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை க்யூபாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். அப்படி கீழே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தது போதுமானது. இப்போ இது வேறு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துருக்குறேன். பூண்டு அப்படியே எண்ணெயில் லைட்டாக வேக வச்சுக்கலாம். அது கூடயே இப்போ நம்ம சாஸ் சேர்க்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்குறேன். என்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லை, இருந்திருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த சாஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா காய்கறிகளை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு கோஸ், அதுக்கப்புறமா அவிச்ச கார்ன், பட்டாணி, ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம் சேர்த்துருக்குறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமே குடைமிளகாய் தான். கண்டிப்பாக குடைமிளகாய் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், லோ ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி ரொம்ப வேகவே கூடாது. ஓரளவுக்கு நல்லா மசாலா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமாவே நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துடணும். ஏன்னா காய்கறிகள் ரொம்ப சுருண்டாக ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், மசாலாவும் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஸ்மெல் போயிட்டு இப்போ இது கூட நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்குறேன். இந்த அளவு ஒரு 2 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூட நல்லா காய்கறிகள் அப்புறம் மசாலா எல்லாம் நல்லா கொட்டார அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பரான டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். இப்போ நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பனீர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பனீர் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு அவ்வளோதான், சூடான சுவையான பனீர் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.